குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி. உலகத்துல நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுல ஆன்மீகம், ஜோதிடம், ஆலயம், வாழ்வியல், இதுல இருந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்கலாமா? குரு சுக்ரன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் வீட்லயே இறைவனை வழிபாடு செய்யக்கூடாதா? அப்படி செய்தால் இறைவனினுடைய அருள் கிடைக்காதனா? எந்த இடத்திலே இருந்து உண்மையான அன்போடு நினைத்தாலும் இறைவனினுடைய அருள் கிடைக்கும் தானே, பிறகு ஏன் நம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருக்கலாம். இதற்கு இப்படியும் ஒரு காரணத்தை பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது 5 புலன்களையும் அடக்கி இறைவனிடத்திலே முழுமையாக சரணாகதி அடைந்தால் இறைவனினுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அது ஒன்று. மனதிலே தெளிவு பிறக்கும், மனதில் அமைதி கிடைக்கும், ஒரு புத்துணர்வான ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். அது வீட்டிலே இருந்து வழிபாடு செய்தால் கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சோம்னா கிடைக்கும். அது எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை என்பதனால் சிலருக்கு அது சாத்தியம், ஆனால் அது எல்லோருக்குமே சாத்தியமாக இருக்காது என்கிற காரணத்தினால் தான் கோவிலிலே சென்று வழிபாடு செய்வது என்கிற ஒரு வழிமுறையை வைத்தார்கள். கோவிலிலே சென்றால் மட்டும் 5 புலன்களும் இறைவனிடத்திலே சரணாகதி அடைய முடியுமா அப்படின்னா அதற்கான ஒரு வாய்ப்பு கோவிலிலே இருக்கிறது. இப்ப கண்கள் முழுவதும் இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து விடுகிறது. அதனாலதான் சொல்லுவாங்க, இறைவனை காண்பதற்கு கண் கோடி வேண்டும் அப்படின்னா. அப்ப கண்கள் முழுக்க கற்பூர ஆரத்தியோடு இருக்கிற இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து விடுகிறது. காது, 2 காதுமே இறைவனினுடைய திருநாமங்களை எல்லாம் அங்கு இருக்கிறவர்கள் உச்சரிக்கிறார்கள், அதை கேட்கிறோம். கோவிலிலே மந்திரங்கள் எல்லாம் ஓதுகிறார்கள், அதை கேட்கிறோம். கோவிலிலே மணியோசை கேட்கிறது, அதை கேட்கிறோம். அப்படி என்றால் காது முழுமையாக இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து விடுகிறது. மூக்கு கோவிலிலே இருக்கிற அந்த கோவில் கற்பூரங்களினுடைய வாசனை, மலர்களினுடைய வாசனை, சாம்பிராணியினுடைய வாசனை என்று முழுக்க முழுக்க கோவிலிலே இருக்கிற அந்த ஆன்மீக பொருளோடவே ஐக்கியமாகி விடுகிறது. வாய்க்கு என்ன விருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் கோவிலில் இறைவனிடத்திலே இருந்து நமக்கு கிடைக்கிற பிரசாதமும் இறைவனினுடைய திருநாமத்தை உச்சரித்து நாம் போற்றுகின்ற அந்த போற்றுதல்களும் பாடல்களும் வாய்க்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கிறது. தொடு உணர்வுக்கு எது விருந்தாக இருக்கிறது என்று சொன்னால் இறைவனிடத்திலே இருந்து நமக்கு பிரசாதமாக கையில் கிடைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் மலர் மாலைகளாக இருந்தாலும் அதை கையிலே நாம் தொடுகிற பொழுது முழுமையாக இறைவனினுடைய அருளை நமக்கு கிடைத்ததாக நாம் உணர்கிறோம் என்று சொன்னால் 5 புலன்களுக்குமான ஆன்மீக விருந்து என்பது, ஆன்மீகத்தினுடைய உணர்வு என்பதை கோவிலில் நம்மால் உணர முடிகிறது. இந்த 5 உணர்வும் வீட்டில் கிடைப்பதற்கு எல்லோருக்கும் அது சாத்தியம் இல்லை என்பதனால் தான் கோவிலிலே சென்று வழிபாடு செய்தால் 5 புலன்களையும் அடக்கி இறைவனிடத்தில் சரணாகதி அடையலாம் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது போன்ற நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு குரு சுக்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebook பேஜை லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்க லைஃப்ல நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க. அங்க இருக்கும் 15 வருட அனுபவமிக்க பிரபல ஜோதிடர்கள் உங்க ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கணிச்சு உங்களோட நேரம், ஜாதக பலன்கள், உங்களோட பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள்னு எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க, இல்ல குரு சுக்ரன் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி.